18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு பக்குவப்பட்டு இப்போதெல்லாம் பொறுமையாகவே எல்லாத்தையும் பொறுத்து போகக்கூடிய ஆளாக மாறிட்ட. அந்த அளவுக்கு பக்குவத்தோடு நடந்து கொள்கிற நீ எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வெளியில சிரிச்ச முகத்தோடும் உலா வருகிறாய். அதே நேரத்துல உன்னை காயப்படுத்தினவங்களும் கஷ்டப்படுத்தினவங்களும் மீண்டும் உன் கண்ணெதிரில் வந்தாலும் அவங்கள கண்டுகொள்ளாம அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காம அவங்க மனசையும் காயப்படுத்தாமல் கடந்து போகிற அளவுக்கு உன் மனசு பக்குவப்பட்டுச்சு. இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் தானாகவே வந்து சேரும் என் செல்லமே. உனக்கான வாய்ப்பு வரும்னு தைரியமாக நீ காத்திருந்தால் மட்டும் போதும். மற்ற எல்லாமே அர்த்தமற்று போய்விடும். பல விஷயங்கள்ல நீ பிடிமானத்தோட ஆசையோட விருப்பத்தோட இருந்தும் கூட எத்தனையோ முறை அது உனக்கு கிடைக்காம ஏமாற்றத்தை மட்டும்தானே பார்த்தாய். உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் நீ பேசி புரிய வைக்கணும் முயற்சி செய்வதை காட்டிலும் பேசாத ஆளாகவே இருந்து விடு. ஏன்னா அவங்க உனக்காக எந்த நல்லதும் செய்யக்கூடாதுன்ற எண்ணத்தோட உன்னை புரிஞ்சுக்கவே கூடாதுன்னு உன்னை கெட்ட ஆளாக நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ அவர்களிடம் போய் பேசி புரிய வைக்க முயற்சி செஞ்சா அது வீணானதாகத்தானே இருக்கும். எந்த விஷயத்தையுமே நீ ஆசைப்பட்டதோட நிறுத்திக்கிட்டினா அது உன்னிடம் வந்து சேராம அது இருக்கிற இடத்திலேயே தான் இருக்கும். எந்த விஷயத்துக்கும் நீயாக முயற்சி செய்யாத வரையில் தானாக எதுவும் நடக்காது என் தங்கமே. சில மனிதர்கள் கத்துக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் எந்த புத்தகத்திலும் இருக்காது. அப்படி ஒவ்வொருவரும் உனக்கு ஏமாற்றத்தையும் அல்லது சில துரோகங்களையும் அல்லது கஷ்டங்களையும் அவமானங்களையும் கூட கத்து கொடுத்துட்டாங்க. இந்த பாடம்லாம் உனக்கு புதுசா இருந்தாலும் அத்தனையையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. வாழ்க்கையில விட்டு கொடுத்தவருக்கு விட்டு கொடுத்ததை தவிர எல்லாம் கிடைக்கும். ஆனால் தட்டி பறித்தவருக்கு தட்டி பறித்ததை தவிர எதுவும் கிடைக்காது. இதுதானே இறைவனின் நியதி. வாழ்க்கையில வளர்ச்சிக்கு வேறு பெயர்தான் போராட்டம். இப்போ நீ போராடுற கஷ்டப்படுறனா நாளைக்கு நிச்சயம் உன் வாழ்க்கை வளர்ச்சியுள்ளதாக இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ. மனிதன் வாழ்க்கையை வாழ்வதற்கான செலவு ரொம்ப குறைவுதான். ஆனா அடுத்தவங்க போல வாழணும்னு நினைக்கும் போதுதான் செலவு அங்க மிகவும் அதிகமாக போய்விடுகிறது என் செல்லமே. எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உன்னுடைய எதிர்காலத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத. உனக்கு என்ன வேணும்? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே. நிச்சயமா உன் நிகழ்காலத்தை நினைச்சு நீ கஷ்டப்படுறது போல உன் எதிர்காலம் உனக்கு துன்பமானதாக இருக்காது. எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை நான் தர்றேன். இளமை தரும் தைரியத்தை முதுமை தருவதில்லை என் தங்கமே. அதே போல முதுமையில உனக்கு கிடைச்ச அனுபவம் என்பது இளமையிலேயே கிடைக்கவும் செய்யாது. இளமையில உனக்கு தெம்பும் தைரியமும் இருக்கும் போதே எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு சவால்களை சந்திச்சு அனுபவத்தை வளர்த்துக்கோ. அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் வருங்காலத்தை உனக்கான வசந்த காலமாக நீ மாத்திக்கலாம். யதார்த்தமாக எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்தினா வரக்கூடியதும் கிடைக்கக்கூடியதும் நல்லதாகவே இருந்துவிடும். எப்போதும் யதார்த்தத்தை எடுத்து சொல்லக்கூடிய மனிதர்களையெல்லாம் நீ எதிரியாகவும் போராளியாகவும் நினைக்காதே. வாழ்க்கையில எல்லாருக்கும் நினைக்கிற விஷயம் நினைப்பது போலவே நடந்து விடாது என்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். தோல்வியிலிருந்து எதையும் கத்துக்காட்டி அது உண்மையான தோல்வியாக மாறிவிடும் அல்லவா. உன்னை தேடுறவங்கள நீ ஒருபோதும் தொலைச்சிடாத. அதே போல உன்னை தொலைத்தவர்களையும் நீ ஒருபோதும் தேடி செல்லாதே என் தங்கமே. இங்கு தேடுபவர்கள் பொக்கிஷங்களாகவும் தொலைத்தவர்கள் குப்பைகளாகவும் இருக்காங்க. நீ நினைச்சது நடந்துருச்சுன்னா அதுக்காக பெருமைப்படு. நடக்கலேனா பொறுமையோட காத்திருக்கலாம் என் செல்லமே. மாற்றம்ங்கிறது எளிதானது கிடையாது. ஆனா அது உன் வாழ்க்கையில வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒன்று. உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் மாறுதே நினைச்சு கவலைப்படாம யோசிக்காம வருத்தப்படாம என்ன நடந்தாலும் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாரான ஆளாக நீ இரு. சோற்றை விட சோற்றில் போடப்படும் உப்புக்கு மதிப்பு அதிகம்தானே. உப்பில்லாத சாப்பாடை சாப்பிட முடியாதுன்றதுனால தானே சோற்றை விட உப்புக்கு மதிப்பு அதிகமா இருக்கு. அதுக்காக உப்பு அள்ளி போட்டுட்டா சோறே கெட்டு போயிடும். அதே போலதான் வாழ்க்கையிலையும் ஆடம்பரமும் அழகும் அவசியம்தான். ஆனா ஆடம்பரம் அதிகமாயிடுச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போயிருன்றத மறந்துடாம எது அவசியமோ அதுக்கு மட்டும் செலவழி. அனாவசியமான செலவுகளை தவிர்த்து விடு என் செல்லமே. தவறுன்னு தெரிஞ்சா அதை திருத்திக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அதை விட்டுட்டு தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை மீண்டும் மீண்டும் செய்து பழக்கப்படுத்தி கொண்டால் அது உன் வாழ்க்கையவே தப்பாக மாத்திடும். எப்போதும் நல்ல மனிதனாக இரு. ஆனா அதை அடுத்தவனுக்கு நிரூபிக்க முயற்சி செய்யாதே. நீ உன் வாழ்க்கையில தவறுகளை செஞ்சுட்டு அடுத்தவனை கஷ்டப்படுத்திட்டு நீ மகுடம் சுட்டி வெற்றி பெற்று வாழலாம் என நினைச்சினா அப்படிப்பட்ட ஒரு தவறை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என் செல்லமே.
எப்பவுமே உன்னை நீயே அடுத்தவர்களோட ஒப்பிட்டு பார்ப்பதென்பது உன்னை அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் உயர்வான பிள்ளை என உன்னை உயர்வாக நினைக்கணுமே தவிர உன்னை விட உயர்வானவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. உண்மையான அன்பு என்பது எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கும். பொய்யான அன்பு என்பது விலகிச் செல்வதற்காக 1000 காரணங்களை சொல்லும். அப்படித்தானே உன்னை பார்க்குற மனிதர்கள் எல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துல இப்பொழுது எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் பெருகின காலத்துல ஒரு தொலைபேசி மூலமாக கூடவா உன்கிட்ட பேச நேரம் இல்லாத அளவுக்கு மனிதர்கள் மிகவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. புரிஞ்சு நடந்துக்கோ. யார் உன்னை பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவர்கள் உனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. உனக்கான மதிப்பையும் மரியாதையும் அவங்க பெருசா நினைக்கலன்றதை தெரிஞ்சுக்கோ. மனிதர்களின் குணங்கள்ல ஒண்ணு தன்னுடைய எல்லா தவறுகளுக்கும் பொருத்தமா ஒரு கதை சொல்றது. எல்லா மனிதனும் இப்படித்தானே தவறு செஞ்சுட்டு சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்றத வாடிக்கையாக வச்சிருக்காங்க. நீ உன்னுடைய திறமையின் மூலமாக சாதிப்பதை விட பொறுமையோடு இருந்தீனா நிச்சயமாக சாதிக்கலாம். என் பலத்தால் நான் பல பேரை வீழ்த்தினேன் என்பதை விட எனது பலவீனத்தால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதில் உனக்கு என்ன பெருமை இருக்க போகுது? யாருடைய பலவீனத்தையும் பயன்படுத்தி யாரையும் தோற்கடிக்கவோ அல்லது கஷ்டப்படுத்தவோ ஏமாத்தவோ நினைக்காத. அதற்கு பதிலாக உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய தைரியத்தையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில முன்னுக்கு வரப்பார். வாழ்வில் என்ன மாறுதல் ஏற்பட்டாலும் என்ன மாறினாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. ஒருபோதும் யாரிடமும் போராடவும் வேணாம், எவரிடமும் விவாதிக்கவும் வேண்டாம். நீ வாழ்வதென்பது சில காலம்தானே. என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியாக கடந்து போக தயாரான ஆளாக இரு. உன் மனசுங்கிறது ஒரு அழகான வேலைக்காரனாக இருக்கலாமே தவிர ஒரு ஆபத்தான குருவாக இருந்து உன்னை தவறான வழியில் வழி நடத்த கூடாது என்பதில் நீ உறுதியாக இருந்து கொள் என் செல்லமே. கப்பலுக்கு கரை காட்டுகிற அந்த கலங்கரை விளக்கத்தை கூட மனிதர்கள் கரைக்கு வந்து சேர்ந்த பிறகு குறைதான் சொல்லுவாங்க. அவங்க கடல்ல இருந்து மீண்டு கரைக்கு வரணுங்கிறதுக்காக தான், அவங்களுக்கு ஒளியை கொடுப்பதற்காக தான் கலங்கரை விளக்கம் இருக்கு. ஆனா கலங்கரை விளக்கத்தின் ஒளியை நல்லா பயன்படுத்திக்கிட்டு கரைக்கு வந்து சேர்ந்த பிறகு மனிதர்கள் இந்த விளக்கு ஏன் இவ்வளவு கண்ணு கூசுதுன்னு அதையும் குறை சொல்லக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. அதே போலதான் நீ வாழ்க்கையில ஏதாவது யாருக்காவது உதவி செஞ்சாலும் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அதுலயும் உன்னை ஏதாவது குறையும் குற்றமும் சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள். ஏன்னா பணம் இருக்கிறவன் வேஷம் போட்டாலும் மரியாதை கொடுப்பாங்க. ஆனா பணம் இல்லாமல் நீ என்னதான் அன்பா பாசமா விசுவாசமாக இருந்தாலும் உன்னை குறை சொல்லி குற்றம் சுமத்தி ஒதுக்கத்தான் பார்ப்பார்கள் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. இங்கு குறைக்காத நாயும் கிடையாது, குறை சொல்லாத வாயும் கிடையாது. மொத்தத்துல இது ரெண்டுமே இல்லாத ஊரும் கிடையாது. உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களை நீ தான் புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். எதை கடந்து வந்தாலும் எப்போதும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்படி பார்த்துக்கோ. விதி வலியதாக இருக்கலாம், காலம் கொடியதாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்திலிருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு உன் அப்பா கருப்பசாமி நான் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கோ. நல்ல எண்ணங்களை நீ விதைச்சினா அறுவடை காலங்கள் அழகாக இருக்கும். தீய எண்ணங்களை விதையா போட்டினா சோதனை காலங்கள் தான் தொடருங்கிறத புரிஞ்சுக்கோ. மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் நீ எப்போதும் நீயாகவே இரு. நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் உன் அப்பா கருப்பசாமி நான் நடத்தி கொடுப்பேன். இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே இருக்கும்.